உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க இது பொது இடம் தானே, இங்க கூட உங்க கோபத்தை காட்டுவீங்களா? பாவலட்சுமி எப்படி உடைஞ்சு போயிட்டா பாருங்க. உங்க கையால பிரசாதம் வாங்கணும்னு வந்தா, அவளை சந்தோஷமா வந்தவள மனசாட்சியே இல்லாம இப்படி காயப்படுத்தி அனுப்புறீங்க. என்ன இருந்தாலும் அவங்க கூட பிறந்த ரத்தம் இல்லையா? டேய் நிறுத்தலா, யாரு கூட பிறந்தது? அவளா என் ரத்தம். அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை எப்போ தலை மூழ்கியாச்சு. அவள் நிழல் படுறதே பாவம் நினைக்கிறவனா நீ வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கியா? எல்லாமோ வீடு கட்டுறேன் வாழ்த்து கட்டுறேன் சவால் விட்டு போன. இன்னைக்கு ஒரு நிலைமை என்ன? இன்னும் அதே வாடகை வீடு தான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சது மட்டும் இல்லாம என் குடும்பத்தை சின்ன படமாக்கிட்டல. இந்த பாவத்துக்கெல்லாம் நீ இன்னும் தண்டனை அனுபவிப்ப. ஏங்க நீங்க எதுக்குங்க அவர்கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு? உங்களை எப்படி பேசிட்டு போறாரு அவரு? பரவாயில்ல லட்சுமி, என்ன பேசிட்டு போறத பத்தி கவலை இல்லை. ஆனா நீ கஷ்டப்படுறத நினைச்சா தான் வருத்தமா இருக்கு. ஐயோ எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க, எந்த சங்கடமும் இல்ல. அவர் உங்களை பேசினதை நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். நம்மளும் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம். அவ எப்படா பிறந்த வீட்டுக்கு போய் அப்பா அம்மா முகத்தையெல்லாம் பார்ப்போம்னு ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தில் இருப்பாள்ல, அதே மாதிரி தான் உனக்கு இருக்கும். நான் உன்னை உன் குடும்பத்தில் இருந்து பிரிச்சுட்டேன். பெரிய பாவம் பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன பாவம்? உங்களுக்கே நல்லா தெரியும்ல, எனக்கு நீங்க தான் உலகம். மத்தபடி எனக்கு வேற யார பத்தியுமே கவலை இல்லைங்க. பிள்ளைங்களோட வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்கறது பெத்தவங்களோட கடமை தானங்க. பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னாலும் அதையும் தாண்டி தன்னோட கௌரவம் தான் முக்கியம்னு நினைக்கிறது தப்புங்க. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற ஒரு ஆசை என்னன்னா, நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு வீடு கட்டணும். ஒரு சின்ன வீடா இருந்தா போதும். கிரக பிரவேச பத்திரிகை அடிச்சு என் அண்ணன் கையில அதை கொடுத்து என் புருஷன் எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டாரு பாருங்கன்னு நான் பெருமையா சொல்லணும். என்ன கொஞ்சம் காலம் தள்ளி தள்ளி போயிருக்கலாம், ஆனா கண்டிப்பா நடக்குங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாம இருங்க, சரியா? சரி சரி வாங்க. சம்பந்தி, எப்போ உங்க வீட்டுல அடுத்த கல்யாண சாப்பாடு போட போறீங்க? அச்சோ, சொல்ல மறந்துட்டேன். துளசிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. இப்பதான் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு சொல்லாமலா? பேசிட்டு இருக்கோம், முடிவு பண்ணிட்டு சொல்றோம். ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை, அதான் இத்தனை நாள் சரியா சம்பந்தம் எதுவும் அமையல. அமைஞ்ச கல்யாணமும் மணமேடம் வரைக்கும் போய் நின்னு போச்சு. பாவம் மாப்பிள்ள இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் யார் கட்டிக்க வருவா? அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. எதுக்கு இப்ப தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு? அது ஏதோ விதிப்படி நடந்துருச்சு. அதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணும்? இன்னும் அந்த உலகம் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருக்கு. நாம என்னதான் புரட்சின்னு பேசினாலும் ஜனங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தானே செய்யுது. அடியாளுங்களை வர சொல்லிருக்கேன். கலசத்தை எடுத்துட்டு சிவராமன் வரும்போது அவருக்கு நம்ம ஆளுங்க நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க. நீ அப்ப போய் அவரை காப்பாத்துற மாதிரி நடிச்சு ரொம்ப நல்லவன்னு பேர் எடுக்கணும். அதுல அவருக்கு உமல பெரிய மரியாதை வரணும். உன்னை கடவுளே அனுப்பி வச்ச ஆளுன்னு அவரை நம்பணும். அந்த நம்பிக்கையில அவர் உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணணும்.
சரிங்க மேடம். இதையாச்சும் ஒழுங்கா பண்ணு. இது ஏதாவது சொதப்புனா இல்ல சார், சரியா பண்ணிடுவேன். நீங்க உங்க ஆளுங்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. தெரியாம என்ன போட்டு அடிச்சிட போறாங்க. போ. சரி மேடம். ஏன்பா வரதராஜா, வழக்கமா நீதானே கலசத்தை எடுத்து கொடுக்கணும், வந்து எடுத்து கொடு. இல்ல வேற யாராவது செய்யட்டும். என்னப்பா இந்த வருஷமும் கலசம் தலைக்கு வரலன்னு வருத்தமா? கடவுள் என்னைக்கு உன் கைக்கு கலசம் வரணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு வரும்பா. அதுக்காக வருத்தப்படாத. இத கோயில் தர்மகர்த்தா செய்யணுங்கிறது தானே நடைமுறை. வா, வந்து எடுத்து கொடு. வா, எடுத்து கொடுப்பா. கலசத்தை எடுத்து போனவரு இன்னும் கோயிலுக்கு வரலையே, என்னாச்சுன்னு பாருங்கப்பா. டைம் வர போய்கிட்டே இருக்கு. அவன் நிழல் படுறதே பாவம்னு நினைக்கிறவனா? வரதராஜா, நாமளா எடுத்து கலசத்தை வைக்கலப்பா. கடவுள் முடிவு பண்ணி வச்சது. தப்பா பேசாது. இந்த கோயில் இல்ல, எந்த கோயில் போனாலும் செஞ்ச பாவம் தீராது. அவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவளை எப்போ தலைக்கு மூலிகையாச்சு. எந்த அடிப்படையுமே இல்லாதவங்கிட்ட முக்கியமான பொறுப்பு ஒப்படைச்சா அதோட முக்கியத்துவம் அவனுக்கு தெரியாது. இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. என் புருஷன் சரியான நேரத்துக்கு கலசத்தோட கோயிலுக்கு வருவாரு. அரோகரா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.